குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லா துணைகளுக்கும் மாத்திரமாய் இருக்கிற என் அன்பின் தகப்பனே, நாளின் காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். மாதத்தின் முதல் நாளுக்காக ஒரு ஸ்தோத்திரம். மாதத்தின் முதல் நாளே தேவ சமூகம் வந்து காத்திருந்து துவங்கும்படியாக மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக எங்களுக்கு நம்முடைய பிள்ளை ஒவ்வொருவரையும் கரங்களை கொடுக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவேன். 6வது நேரம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறோம். நல்ல பிதாவே, நாம் யாரும் எழுந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளை 4வது சீத்திரி ஏக வஸ்து நமோ நமோ இந்த பாட்டை சேர்ப்பாங்க. பார்ப்படைத்தாலும் நாதா பரமச பிரசாதா, பார்ப்படைத்தாலும் நாதா பரமச பிரசாதா, நாருரும் தூய வேதா நமோ 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 சீதிரி ஏகவஸ்தி நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ தந்தை பராபரனே நமோ நமோ எம்மை தாங்கியாதரி போனே நமோ நமோ எம்மை தாங்கியாதரி போனே நமோ நமோ சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமிந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமிந்தாய், என் தவி போக்கும் என் தாய் நமோ 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 சீதிரி ஏகவஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற, துங்கமந்தையே சேர நமோ 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 சீதிரி ஏகவஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ திடபலமலி தெம்மை காவா நமோ நமோ திடபலமலி தெம்மை காவா நமோ நமோ கரிசித்து தான புத்தி கபடற்ற மன சுத்தி, கரிசித்து தான புத்தி கபடற்ற மன சுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 சீதிரி ஏக
நமஸ்தே நமோ நமோ தே திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ தே திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அந்த எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வதவல் நாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை கர்த்தராகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டப்பட்டு உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் நடந்து பாசத்தை விட்டுக்கொள்ளே எங்களுக்கு நீரே பரிசுத்த நீரே இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, தேவனாகியோரே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறேன். ஆமென். பிரியமான சகோதர சகோதரி, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். மாதத்தின் முதல் நாளிலே நம்முடைய தவறுகள் மீறுதல்களை அறிக்கை செய்து மாதத்துடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஏதுவாக நாம் யாவரும் முழங்கால் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பொதுவான பாவரிக்கும் ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். நாமத்தை சொல்லி எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி மகிமையுண்டாகும்படி நாங்கள் நீ புதுச்சி கொண்டுள்ளவர்களாய் உமக்கு முடிவு செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் ஒத்துவ மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவாசன போதனை கர்த்தரோடு கூட இருப்பாராக. வேத பாடம் வாசிக்கிறோம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமொழியின் பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை வாசிக்க கேட்போம். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கினும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினீர்கள். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம். வார்த்தையின் மேலே வாழ்வை கற்க முடியாது. வார்த்தைகளை நிலைத்திருக்கும்படி எங்களை கல்வி கொடுக்கும்படி நான் சொல்லி என் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார். வந்திருக்கிற பிள்ளைகள் வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறது. அவர் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். இன்னும் உண்மை நெருங்கி வருவதற்கு வழி அமையும். அதனால் வேறுபடி பிள்ளைகளோடு பேசுவீராக. அதனால் ஒரு பெரிய வியாழன் நாளாக அனுசரிக்கிறோம். இது 4வது மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் இந்த நாளிலே நீர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு அடையாளமாக இந்த உலகத்துக்காக தான் அணிக்கப்பட போகிறேன். தன் ஜீவனை விடைப்பிரியமாய் கொடுக்கப் போகிறேன். என் சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் மனுபத்தை மீட்பதற்காக அர்ப்பணிக்கப் போகிறேன் என்பதை தன் சீஷரோடு பகிர்ந்து கொள்கிறதாக இப்பொழுதுக்காக உமக்கு சொல்கிறோம். வார்த்தைகளை நாங்கள் படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது இது எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்குரிய வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக எதிர்கொள்ளப்பட்ட இந்த வேத பகுதியை நாம் சிந்திக்கிறோம். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஒரு 4 வசனங்கள். மனுஷகுமாரன் பெற்றுப்போனதை ரட்சிக்க வந்தார். அதற்கு ஒரு உதாரணத்தை இயேசு ஒரு தலைவரும் சொல்றாரு. 100 ஆடு ஒரு இடத்தில் இருந்தது. அது ஒன்று காணாமல் போனது. அது சிதறொன்று போனது என்று சிதறி போனால் அவைகள் ஒன்று சிதறி போனால் 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆடை தேடி போய் அதை கண்டுபிடிப்பான். கண்டுபிடியானோ அதை திரும்பி வரமாட்டான் என்பதை இங்கு பதிவு கொண்டார். ஒரு ஆடு காணாமல் போனாலும் அந்த ஆட்டை தேடி வந்து வருவார். இங்கே சிதறுண்டு போன ஆடு மக்கள் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆடு அது காணாமல் போஷ். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த 100 ஆடுகளிலே 99 ஆடுகள் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அந்த ஒரு ஆடு காணாமல் போயிருக்கு. ஒரு ஆடு சிதறுண்டு போயிருக்கு. காணாமல் போன சிதறுண்டு போன ஆடுகளை போல நாம் இருக்கிறோமா? இல்லை 99 ஆடு அவருக்குள்ளே இருக்கிறது போலவே இருக்கிறது போல இருக்கிறோமா என்பதை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுவோம். 3 மாதங்களை கடந்து வருகிறோம். 4வது மாதத்தை துவங்கி இந்த மாதம் முழுவதும் நாம் பயணிப்பதற்கு ஆண்டவரோடு இருக்க போகிறோமா? 3 ஆண்டுகளில் இருந்தது 3 மாதங்களில் இருந்தது போலவே இந்த 4ஆம் மாதமும் பயணிக்க போகிறோமா என்பதை ஆண்டவர் உங்களுக்கு நீங்களாம் அதுக்கு முடிவு தீர்மானம் எடுக்கும். Take decision. How are you going to be in this 4th month? இந்த 4வது மாதத்தை நீங்க தான் உங்க கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கோம். ஆண்டவரோடு இருக்க போகிறோமோ ஆண்டவர் விட்டு விலைக்கு போக போகிறோம். ஆண்டவர் நல்லமை. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நானே நல்ல மெய்ப்பன் எழுதுகிறேன். அவருக்கு தெரியும் எப்படி ஆடுகளை நடத்தணும்னு. எந்த நாட்டில் ஆடு கண்ணிலையா காலையா நாம கேட்கணும். ஆனால் அவர் கண்ணும் இருக்கிறது, காசும் இருக்கிறது. ஒரு படிப்பு, ஒரு வேலை, ஒரு திறமை, ஒரு தாழ்ந்து உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய திருச்சபை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்று. அவர் எப்படி நடத்த மெய்ப்பன் ஆகிய தேவன் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்.
ஏசியா திருச்சி புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு மெய்ப்பனை போல தன் மந்தையை மேய்க்கிறவர் என்று எழுதுகிறார். நல்ல மெய்ப்பன் ஏனோதானோ என்று மேய்க்கிறவர் அல்ல. குட்டிகளை எப்படி மேய்க்கணும், கருவாடுகளை எப்படி மேய்க்கணும் அவருக்கு தெரியும். அவர் நல்ல மெய்ப்பன், கூலிக்காக வேலைக்கு வந்தவர் அல்ல. கூலிக்காக வந்தவர்கள் ஆபத்து வரும்போது, நெருக்கடி வரும்போது விட்டு போயிட்டே இருக்கும். கூலி பக்கம் கூட போயிடும். தான் செய்த தவறுகளை கண்டித்தால் போயிடும். ஆனால் அப்படி அல்ல இயேசு. ஆண்டவர் தெளிவாய் சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனுண்டாய் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. நான் அவர்களுக்கு ஜீவன் கொடுப்பதற்காக, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு எதை செய்யுமோ அதை செய்வார். அது செய்வதற்காகவே அவர் வந்தேன் என்று இயேசு சொல்றார். என் ஜீவன்கள் கொடுக்கிறதுக்கு முன் வருவேன் என்று. 23ஆம் சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தர் தாவீது கர்த்தர் என் மேய்ப்பன், எனக்கு ஒரு குறைவில்லைன்னு எழுது. எப்படிப்பட்ட சூழலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்பட தேவரீர் கான்பிடன்ட் எழுதுது. அவர் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய படிப்புல, என் வேலையில, என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய குடும்ப காரியங்களில, என்னுடைய வாழ்வில், என் போக்கிலும் வரத்தும் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வரணும். அந்த விசுவாசம் வரணும். அநேக நேரங்களில் சந்தேகம் வருகிறது. நம்ம நாமே குறை கூறி கொண்டிருக்கிறோம், நம்ம நாமே பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் ஒன்னால்தான் வந்து சின்ன மனைவி பார்த்து, கணவனை பார்த்து, இல்லைன்னா பிள்ளைகளை பார்த்து, ஏதோ ஒரு காரியங்கள மற்றொரு மேல ஒரு சாக்கு போக்கு சொல்லி நாம 3 மாதங்கள் கண்டிருந்த 4வது மாதத்தை யோசிச்சு பாருங்க. தவறுகளும் மீறுதல்களும் யாராலும் மூலமா வரல, என்னுடைய மூலமா என்னாலதான் வருகிறது. என்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த சிதறி போன ஆடு, இந்த காணாமல் போன ஆடு, இந்த 99 ஆடு நிமித்தமாக தான் நான் போய் கொண்டிருந்தாங்க. எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லை, அதனால நான் போனேன் என்பது அல்ல. இந்த 99 ஆடுகள் இருக்கிற இடத்துல இந்த ஒரு ஆடு சேர்ந்து இருக்க முடியல. அது தன்னை பிரித்து தன்னை பிரசித்திப்படுத்திக் கொள்ள, தான் இன்னும் மேன்மை வரணும், அதிக பலன் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அது ஒரு வேலை பிரயாசப்பட்டு போச்சு. அது தெரியுது. இல்லைன்னா இவங்களாம் இந்த 99 மேய்ந்து இருக்குது, இந்த முகம் தண்ணி கேட்டு பசுமையா இருக்குது, அங்க போயிடுவோமோ என்று போச்சா தெரியுது. இல்லை தன்னை போலவே ஒருவர் அங்கே இருக்குது, அது அதை தேடி போச்சா தெரியல. ஆனால் ஒரு ஆடு கூட்டத்தை விட்டு போச்சு. அதனுடைய முயற்சி, அதனுடைய பிரயாசம், அதனுடைய விருப்பம், ஏன்னா கண்ணுக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒரு அதனுடைய மனசுல அது அந்த கூட்டத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். இன்னும் அதனுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக போயிருக்கலாம், அது தெரியல. இன்றைக்கு குடும்பத்தோடு இருக்க முடியலன்னா, பெற்றோரோடு இருக்க முடியலன்னா, உடற்பட்டோடு சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியலன்னா ஏதோ ஒரு காரணம். அது என்ன? உன் சுயநலமா? அது என்ன? உனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு தனிந்து இருக்கிறதா? ஆண்டவரோடு இருந்தா ஒரு அன்பு இருக்கும், ஆண்டவரோடு இருந்தா ஒரு சமாதானம் இருக்கும், ஆண்டவரோடு இருந்தா ஒரு ஐக்கியம் இருக்கும், ஆண்டவரோடு இருந்தா நல்ல உறவு இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு விலகுனா நம்ம அறியாமலேயே நம்ம ஐக்கியத்தை விட்டுருக்கோம், சமாதானத்தை இழந்துடும். குடும்பத்தில் நம்பிக்கை ஏற்றவர்களாக போகும். எப்ப பார்த்தாலும் சந்தேகம் வந்துடும், எது பார்த்தாலும் சந்தேகம் வந்துடும். நிம்மதியா சாப்பிட முடியல, தூக்க முடியல. இதுதான் இதை நான் இந்த தொடர்பு தொடர்ச்சி இந்த மாதிரி தொடரக்கூடாது. முயற்சி பிரயாசப்படும், ஆண்டவர் உதவி இந்த உறவுகளுக்குள்ளே பிரச்சனைகளை பிரிவினைகளை உண்டாக்குற ஆண்டவர். கடந்த 3 மாதங்கள் பட்ட பாடுகள் போதும், மனஸ்தாபங்கள் போதும், பலவீனத்தில்
மனுஷகுமார் கெட்டு போனதை தேடுவதற்காக வந்தார் என்று எழுதப்பட்டது. அவர் இருக்கிறார், அவருக்கு தெரியும் நீ ஏன் கெட்டு போன. லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து இழந்து போனதை தேடுவோர் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று போட்டது. இந்த உலகத்தில் அவர் ஏன் வந்தார்? அவர் விட்டு விலகி போனவர்கள், அவருடைய சமாதானத்தை இழந்தவர்கள், சந்தோஷத்தை இழந்தவர்கள், ஐக்கியத்தை இழந்தவர்கள், அன்பை இழந்தவர்களை தேடி வந்தவர் மறுபடியும் கொடுக்கணும். ஏன் வழி விலகி போகிறார்கள், ஏன் கெட்டு போகிறார்கள் என்றால் நாம் அறியாமலே சத்துருவான நம்ம உள்ளத்துல வந்துட்டா, எண்ணங்களை வந்துட்டா, சிந்தனைகள் வரலாம். ஒரு படிப்பா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு திறமையா இருக்கலாம், ஒரு பணமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்வுல ஆண்டவரை பரிதவிக்கிற காரியங்களை நீங்கள் முன்னெடுத்து வைத்ததுனால இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத அலுவலகக்கூடிய காரியங்களை முன்னெடுத்து வைத்ததுனால இருக்கும். எது ஒன்றை ஆண்டவருக்கு பிரித்து இருக்கிறார். அதனாலதான் உன் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இந்த உறவுகளுக்குள்ள வெற்றி, சபைகளுக்குள்ள வெற்றி. எல்லாரோடும் ஒத்து போக முடியல, எல்லாரோடும் ஐக்கியமா இருக்க முடியல. ஏதோ ஒன்றை உன்னை தடுத்தாட்கொள்ளுது. ஏனால் எது ஆண்டவர் ஒரு மெய்ப்பன், சிதறிவிட்ட ஆடை தேடி போகிறவர், தேடி வந்து கொண்டிருக்கிறார். உனக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை கொடுப்பதற்காக எங்கே இருக்கிறார்? ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, வழி விலகி போனோம். வழி தப்பி போனதுனாலதான் கேட்டு போனோம். நன்மை செய்கிறவன் இல்லை. ஏன்னா பாவம் தடுக்குது, நன்மை செய்ய முடியல, ஐக்கியமா இருக்க முடியல, அன்பா இருக்க முடியல, இரக்கமா இருக்க முடியல. ஆண்டவரை விடுதலை இருக்க முடியும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19 சொல்லுது, நான் விரும்புகிற நன்மை செய்ய முடியல, விரும்பாத தீமையெல்லாம் சந்தோஷமா செய்யல. தெரிந்தது, அது தீமை தெரிந்திருந்தும் தீமையை செய்ய கீழ்படிக்கணும்னு தெரியுது, படிக்கணும்னு தெரியுது, ஐக்கியமா இருக்கணும்னு தெரியுது, உண்மையா இருக்கணும்னு தெரியுது, இல்ல நன்மை செய்ய முடியல. பாவம் உன்னை அலங்கடித்து, பாவம் சாதாரண சத்துவான வரும். ஆண்டவர் மேல வார்த்தை மேல சந்தேகம், ஆண்டவர் மேல ஒரு சந்தேகம். ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை வச்சிருக்க, நல்ல ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்க, நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்க, ஏன் சந்தேகம்? ஏன் பிரச்சனை? ஏன் பிரிவினை? யோசி. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் அழகாக பதிவு ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்றான்? சகல ஜீவன்களை பார்க்கிலும் எவ்வளவு அழகா சத்ருவானவன் சர்வத்தின் ரூபத்தில் ஏவாளை சந்தித்து பேசு. ஆணுடைய வார்த்தையை தெளிவாய் அறிந்திருக்கிறவர்கள் ஆதாமும் ஏவாள். அழகாக பதில் சொல்றார். ஆமா, நம்ம தோட்டத்தில் நடுவில் இருக்கிற மரத்தின் கனி என்ன பண்ணக்கூடாது? ருசிக்க கூடாது. ருசிக்கிறனால சாவு. இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அழகா தெரிந்த வசனம். ஆண்டவரை தெரியுது, ஆண்டவரை வார்த்தையை தெரியுது. அதுக்கு அதுல ஒரு குறைபாடு இல்லை ஏவாள். ஆனால் சத்ருவான வஞ்சகமா பேசுறத கேட்கும்படியான ஒரு சூழலை சத்ருவான ஏற்படுத்துறாங்க. நீங்களும் அப்படிதான். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், குடும்பமா நீங்க ஐக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். எந்தோ ஒரு சந்தேகத்தின் வார்த்தைகள் வரும் உள்ள. இப்படி பார்த்தாங்க, இப்படி செய்தாங்களே, இப்படி பேசினாங்களே, இப்படி சொன்னாங்களே, என்ன இப்படி ஆச்சாம, யாரோ சொல்லுவோம், அதை ஒன்று சொல்லுவோம். சத்ருவானதான் அந்த வழியாக வருது. கணவன் மூலமா வரும், பிள்ளைகள் மனைவிகள் மூலமா வரும், பிள்ளைகள் மூலமா வரும், உறவினர்கள் மூலமா வரும், நண்பர்கள் மூலமா வரும், நீ யாரை நேசிக்கிறார்கள் மூலமா வரும். எப்போது நீ ஆண்டவரை விட்டு விலகுகிறாயோ, ஆண்டவருக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்கவில்லையோ, அப்பொழுது சத்ருவானவன் உன்னை விழுங்கிட்டான் நினைச்சு. நீங்க விரும்புவதை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சத்ருவானவன் தடுப்பான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் விழித்திருங்கள் என்று எழுதுகிறார்.
ஏற்ற பாடுகள், வேதனைகள், வியாதிகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், இந்த குறைபாடு ஒரு குடும்பத்தில், சபையில, இந்த சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தானே வஞ்சிக்கிறான். தெளிந்த புத்தி இல்லாமல் சத்ருவானுடைய வலையில் விழுந்து தெளிந்த புத்தி விழுந்திருக்கான். நம்முடைய குடும்பம் பிரசித்தி பெற்றது, நம்முடைய சபை பிரசித்தி பெற்றது. ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுத்திருக்கிற மனைவி, கணவன், பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், விசுவாசிகள், சபை சத்ருவான எங்க வந்து ஏன்னா இங்க ஒரு இடத்துல நிக்கிறது இல்லை. இங்க போறது, அங்க போறது, இங்க போய் அங்க பாக்குறது, அவங்ககிட்ட பேசுறது, இந்த சிதறுண்டு போகிறதுனால நல்ல மேய்ப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியல, நல்ல மேய்ப்பனுடைய வழிநடத்துவதை அறிந்து கொள்ள முடியல. பொருளெல்லாம் நாம் சேர்த்து வைத்துக் கொள்வதனால் குடும்பத்தில் சமாதானத்தை எழுதணும், சபையில சமாதானத்தை எழுதணும். சமூகம் கிறிஸ்துவனுக்கு விரோதமாக எழுதிக் கொண்டிருக்கிறது. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீர்கள் தான் ஆண்டவர் காத்திருக்கிறது. உங்களுடைய கனவுல இருக்கிறது. ஏவாளை நைவஞ்சகமாக அவனோடு பேசுகிற சம்பாஷம், தேவனையும் தேவ வார்த்தைகளையும் மறுதளித்து இப்போது சத்ரு பேசுகிற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சூழலுக்கு ஏவாள் தள்ளம். அதனால தேவ ஆசீர்வாதங்களை அவங்க இழந்தார். சாபம் உள்ள வந்துச்சு. இப்ப தெரியுதா எங்க தேவ சமூகத்திற்கு எங்க பார்த்தா நாங்க மறந்து நல்ல வசனங்கள் அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தேவ சமூகத்தை விட்டு விலகி தோட்டத்தை தங்களை மறைத்துக் கொள்வதற்கு காரணம் நல்லா தெரியுது. ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகினார், சத்துருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினார்கள். சொல்ற ஆண்டவர் கேட்க நிர்வாணி என்று சொன்னது யார்? எப்போதெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகுகிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிறோமோ, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, அப்போது நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறோம். உங்களை அறியாமலே சாபத்திற்கு ஆளாகிறீர்கள். தேவ ஆசீர்வாதம் வரணும்னா அனுதினமும் வேத வாசிக்கிற, ஜெபிக்கிற, ஆண்டவரோடு தங்கியிருக்கிற அனுபவம் தேவை. இல்லைன்னா நல்லதெல்லாம் கை தவறி போகுது. 3 மாதங்களில எத்தனை ஆசீர்வாதங்கள் இழந்தோம், எத்தனை நன்மைகளை இழந்தோம். நம்ம அறியாமலே கால தாமதத்தில் ஆகிக்கொண்டே இருக்கு. நம்ம அறியாமலே ஆளுடைய ஆசீர்வாதங்களை இழந்து, சமாதானத்தை இழந்துட்டோம். பரிபூர்ண சந்தோஷத்தில், சமாதானத்தில் இந்த 4ஆம் மாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களை ஆண்டவருக்கு முழுமையா ஒவ்வொரு ஆண்டவர் பக்கமா திரும்ப. ஆண்டவர் விட்டு விலகி போனால் தேவ சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்குள் போகிறார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எப்படி செய்யலாம் வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவராகிய ஸ்காரியோத் என்கிற யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான். அந்த யோவானை வஞ்சித்தவர் இப்பொழுது ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுக்க வந்த இயேசுவை கொல்வதற்கு வகை தேடிக்கொண்டிருந்த அந்த சூழல்ல தன்னை அறியாமலேயே அந்த 12 பேருக்கு ஒருத்தர் பிரிந்து போகிறார். தங்களை அறியாமலேயே நல்ல மேய்ப்பனை விட்டு விலகி போகிறார். அவனுக்குள்ள சாத்தான் புகுந்ததுனால இயேசுவை காட்டிக் கொடுத்து குளிந்து போனான்.
துணிகரமான பாவங்கள் எப்போது வருகிறது? உனக்குள்ள சத்துரு வருகிறதுனால உன் பெற்றோரை மதிக்கல, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார், உன் பெற்றோரை கனம் பண்ணாமல் இருக்கிறார். காரணம் நீங்க நல்லவதான். உங்களுக்குள்ளே புகுந்த உங்களை வழிநடத்துகிற சத்துரு பெற்றோரை கனம் பண்ணக்கூடாது தடுக்கிறதுனால நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்கள் ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் ஆயுசு நாட்கள் நீடிப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணக்கூடாதவனுக்கு உன்னை தடுக்கிறது எது? உனக்குள்ளே புகுந்து சாத்தான். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்ததினால உன் பெற்றோரை மதிக்காமல் இருக்கிறார். உன் கணவனோடு உன் மனைவியோடு உறவுகள் சரியை, உன் பெற்றோரோடு உன் பிள்ளைகளோடு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவுகள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போற காலம் ஏதோ வேலை செய்யலாம் இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு அது இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு சாதகமாயிராது, அடுத்த தலைமுறைக்கு மகிழ்ச்சியாயிராது, அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் வேணும்னா நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களை ஆண்டவர் சாத்தான் புகுந்ததினால துணைகரமாய் இயேசுவை விலைக்கு விற்க ஆரம்பித்தது. பணம் தான் எல்லாம் செய்யலாம் நினைச்சிருக்கோம். பணத்துக்காக தங்களையே விற்கிற மக்கள் பெருகிக் கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். பணத்தினால் அன்பை இழந்துட்டோம், கற்பை இழந்துட்டோம், சமாதானத்தை இழந்துட்டோம், சந்தோஷத்தை இழந்துட்டோம், நிம்மதியை இழந்துட்டோம், குடும்பத்தை இழந்துட்டோம், சபை இழந்துட்டோம், நல்ல ஒரு சமூகத்தை இழந்துட்டோம். பணத்தாலும் 10 செய்ய நினைச்சோம். எல்லாவற்றையும் இழந்து தூரமாக இருந்தாலும் நம்மை தேடி உன்னையும் என்னை மீட்பதற்காக தன்னையே ஜீவ பலியாய் கொடுக்கும்படியாய் இயேசு முன் வந்தார். இந்த சாப கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாய். நல்ல வசனம் கலத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நல்லா அழகா இந்த வசனத்தை பௌரவியால் கலத்திய சபைக்கு எழுதுகிறார். கலத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக நாம சாபத்துக்கு காரணம், அந்த சாபத்துக்கு நம்மை விடுவிக்க முடியாது, இந்த சாப கட்டிலிருந்து நம்மை உடைத்து நம்மை மீட்டெடுக்க முடியாது. இயேசு சாபமானார். அவர் தன் சரீரத்தை விலைக்கிரயமாய் கொடுக்க முடியும். அது உடைப்பதற்கு ரத்தத்தை சிந்துவதற்கு அவர் கொண்டு வந்தார். அதனால்தான் இன்று பாஸ்காவை நினைவு கூறுகிறோம். அடிக்கப்பட்ட ஆடை அந்த வீட்டாரை காப்பாற்றினது ரத்தம். இன்று அவருடைய இந்த கடைசி 40 நாளன்று அவர் தன்னுடைய திருவிழந்து நினைவுபடுத்துகிறார். இந்த பாஸ்காவை அனுசரிக்கிற வரையில் இந்த அப்பம் என்னுடைய சரீரம், இந்த பானம் என்னுடைய ரத்தம், இதை நினைக்கும் பாஸ்காவை நினைச்சு இன்றையிலிருந்து என்னை நினைத்து நீங்கள் இந்த பந்தியில பங்கு கொள்கிற பொழுது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், சுகம் பெறுவீர்கள், வாழ்வு பெறுவீர்கள், நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள் என்ற அந்த வழி அமைத்து கொடுத்தோம். சிதறந்து போயிட்டாங்க. அதை தேடி திரியாமோ அதை காணாமிய ஸ்திரீக்கு அழகா சொல்றாரு. மத்தேயு 15:24 அது போல சொல்லுவாரு, நான் காணாமல் போன என்னுடைய வீட்டார் இஸ்ரவேல் வீட்டாரை தேடி வந்திருக்கிறார். ஆண்டு நாமும் தரிக்கப்பட்ட உன்னையும் என்னையும் அவருடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். இப்பொழுது தேடி வந்திருக்கிறார். இந்த மாதம் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாய் கலந்து சொல்வதற்கு உங்களை ஆண்டு உங்களுக்கு எங்களை நேசிக்கிறாரா நம்பி தொடர்ந்து பேசுங்க. தமிழ் சுதாரணை மாற்றுவதற்குள்ள வருகிறோம். அதை தொடர்ந்து நம்ம விசுவாசத்தை அமைப்பு உறுதிப்படுத்தி உண்மை அறிஞர் வளர இன்னும் நாங்கள் சமாதான சந்தோஷமாக பெற்றோருடைய நாமத்தை மைப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இதுதான் நாமத்தினாலே செபிக்கிறோம். நல்ல பிதாவே. நற்செய்தியை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டார். தெய்வத்தில் தெய்வமானார், ஜோதியில் ஜோதியானார், ஏதேவனை மேலானார், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டார். பிதாவோடு ஒரே தன்மையுடைய சகலத்தை உண்டாக்கினார். மனிதராகிய நமக்காகவும் மதரட்சிப்புக்காகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியாலே கன்னிமரியாதை அடுத்து அவதரித்து மனிதனானார். நமக்காக பொன்னின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கமானப்பட்டார். வேத வாக்கியப்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவினால் வலது பார்க்க வீட்டிருக்கிறார். இவருடைய மருத்துவர் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தரமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடும் குமாரனும் கொடுக்கப்படுகிறோம். பிதாவோடு குமாரனோடு கூட தோற்றப்பட்டவருமாய் மூலமாய் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான ஒப்பந்தத்தில் செய்யப்பட்டு விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மருத்துவர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டு காத்திருக்கிறேன். ஆமென். இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனைகள் 187வது கீர்த்தனை. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கு என்ற பாடல் பாடுவோம். பொழுது ஒரு காணிக்கைகளை காணிக்கப்பட்டியில் கொடுமுறை கொடுக்கிறது. அப்பம் பெற்றுதல் ஆயத்தமாகும். ஆண்டுடைய சரீர திறக்குதல் நினைவு கூர்ந்து இந்த பந்தியில் பங்கு கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம்.
இந்த மாதத்துக்கு முதல் நாளில் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவர் நம்மை துதித்து பாடமுறை வார்த்தை தியானிக்கவும் எங்களை அர்ப்பணிக்கவும் ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவரே எங்களுடைய ஒரு ஆளுடைய காணிக்கைகளை செலுத்தப்படி அதை கொடுத்த இந்த கிருபைக்காக வழிநடத்துக்காக மக்கள் சொல்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசி சுவாமி, நாங்கள் கொடுத்த காணிக்கை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது உங்களுடைய சமுத்திரத்தை வாங்கி உமக்கு நாங்கள் திரும்பி கொடுக்கிறோம். வானத்தை பூமியில் உலகில் எல்லாம் உடையவைகள் உங்களுக்கு கருத்து வாங்கி உமக்கு கொடுக்கிறதுல சந்தோஷம் சுவாமி. இப்பொழுதும் கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிரியர் இயேசு நாம் பார்த்து நல்ல பிதாவும் எல்லாரும் சேர்ந்து செவிக்கலாம். இயேசுவை ஒருத்தவங்களதான் இருபது விசேஷமாக பிரசனமாக இருந்த மத்தியில் பிரசனமாக அப்பத்தை பிற்கைகள் எங்களுக்கு உண்மைகளும் பரிசுத்தனை சூத்திரிக்கப்பட்டவர் தேவ மனிதன் ஒரு குமாரன் கூர்ந்து உரை பேரான குமாரனாக தரித்துக் கொள்வோம். சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளுமாறு தந்தருடைய நேரம் சிலுவையில் உரைத்தரம் தம்மை தாமே எங்கள் வழியாக கொடுத்து சர்வலோகத்தில் பாவங்களை நிவர்த்தி செய்தது நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியின் காணிக்கை பரிகாரத்தை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்னைக்கு நினைப்பொழுது ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவு நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கண்டறினாரே அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட காலத்தில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணினதுக்கு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சீஷத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவம் பற்றினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். கர்த்தாவே வருகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இரக்கமுள்ள பிதாவாகிய பிதாவாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கிறபடியால் நீரெந்த இந்த அப்பத்தின் திராட்சரசத்தை பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட்டி இணைக்கப்பட்டவாய் விசுவாசத்தில் ஒருமைப்படும் தலையாக அவருக்குள் வளரவும் எங்களுக்கு கிருபை செய்யும். அவருடைய பரிசுத்த ஆவியின் மயக்கமாக இருக்கிற வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாரும் முழங்கால் படித்து தாழ்மை ஜபத்தை சேர்ந்து சொல்லலாம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநலம் பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய நம்பி சேர்க்கிறோம். உங்களுடைய மேசையின் மீது துணிக்குள் பொருட்கள் பாத்திரம் இல்லை, ஆனாலும் ஆகியோருக்கு உள்ள கர்த்தாவே எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் ஆசமாக இருந்தோம். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை சமாதானத்தை தாரும். கடவுளுடையவர்கள் கடவுளை உடையவர்கள் இந்த பந்தில் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்கள் முன்னே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். வரிசையாக மதியில் வாங்க. ரெண்டு பக்கம் ஆண்கள் இந்த வலது பக்கமும் என்னுடைய இடது பக்கத்தில் எங்களுக்கு சொல்லலாம். சென்டரில் வந்துருங்க, மத்தியத்தில் வந்துருங்க.
ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அருமை நாடுவரே, நல்ல அருமையான காலை ஆராதனைகளுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இந்த 2021 ஆண்டு 3 மாதத்தை கிடக்க செய்த கிருபைக்காக மக்கள் நன்றி. 4வது மாதத்தின் முதல் தேதி திருவிருந்தாரான வந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியரையும் இந்த பரிசுத்த பிரசனங்களோடு இருந்ததற்காக மக்கள் நன்றி. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும் போக்கு மரத்தில் இருந்தது உடைய சோழ் சிந்தனை எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும். இந்த நாளில் இந்த சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள திரும்பி செய்ததற்காக நமக்கு சொல்லும். அதை கேட்ட வசனத்துக்காக நமக்கு நன்றி. அதனை தேடி கண்டுபிடிக்கிற தேவனாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் உண்மை நாடு தேடி நாங்கள் வருகிறோம். இதனை மாற்றியதும் பசுத்தத்தோடு வாழவும் பசுத்தமானதை பார்க்கவும் செய்யவும் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்தது வேண்டும் என்று நினைக்கும். இந்த நாள் முடிந்த நிலையில் நம்முடைய பசுத்த பிரசனை எங்களோடு இருக்கட்டும். மாலையில் நடக்க இருக்கிற அந்த வியாபார ஆராதனை ஆசிரியத்தாலும் நாளை தினத்தில் நடக்கின்ற அந்த பெரிய வெள்ளியும் பிரபாசத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பேச வரணுக்காக சத்தியத்தை கேட்க வரணுடையும் ஆற்றப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த
வாரம் முழுவதும் உடைய பரிசுத்த பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இதை நாங்கள் நினைக்கிறோம். 1000 வருஷத்துக்கு முன்பு எங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்தீர் என்பதை நினைவு கூர்ந்து உண்மை போல நாங்கள் வாழ மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இன்று கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் யாவது எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை செய்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படும் போல பூமியில் செய்யப்படுவதாக. குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றம் பண்ணி எங்களை சோதனை பிரவேசிக்க நாம் தீர்ந்து ரட்சித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்து நிற்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரே கடவுளின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவுள்.